தமிழக காவிரி டெல்டா பாசன விவசாயிகளின் இதயமாக விளங்கும் மேட்டூர் அணை 40வது முறையாக தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டி வரலாறு படைத்துள்ளது. கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் தலைக்காவிரி என்ற இடத்தில் உற்பத்தியாகி மைசூர் வழியாக கர்நாடக தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டுலுவை காவிரி ஆறு வந்தடைகிறது. தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் வீரமங்கையாக ஆர்ப்பரித்து பொங்கி வழியும் நீர்வீழ்ச்சியாக கொட்டுகிறாள் காவிரி. பின்னர் சேலம் மாவட்டத்திற்குள் புகும் காவிரி ஒரு இளம் மங்கையின் நாணத்தோடு அமைதியாக இரு மலைகளுக்கிடையே தவழ்ந்தோடி மேட்டூரை வந்தடைகிறாள். அதுவரை அவளுக்கு தெரியாது தமிழக டெல்டா விவசாயிகளின் உயிர் மூச்சு தான் என்று. மேட்டூர் வந்து சேரும் காவிரியை தடுத்து நிறுத்தி 1934 பிரிட்டிஷ் பொறியாளர் ஸ்டான்லி என்பவரால் காவிரி ஆற்றின் மீது கட்டப்பட்டதுதான் மேட்டூர் அணை. இந்த அணைக்கு ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்ற வேறு ஒரு பெயரும் உண்டு. 1700 மீட்டர் நீளமும் 120 அடி உயரமும் கொண்ட இந்த அணையில் 93.4 TMC தண்ணீரை தேக்கி வைக்கலாம். ஆசியாவிலேயே மிக உயரமானதும் உலகிலேயே மிகப்பெரிய ஏரியுமாக விளங்கிய மேட்டூர் அணை கட்ட எளிதில் ஒப்புதல் கிடைக்கவில்லை. போராடித்தான் வாங்க முடிந்தது. முதலில் 1801 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய சபை மேட்டூரில் அணை கட்ட முயன்ற போது அப்போதைய மைசூர் சமஸ்தானம் ஆட்சேபனை தெரிவித்தது. 1835 முயற்சித்த போதும் மைசூர் சமஸ்தானத்தின் எதிர்ப்பால் கைவிடப்பட்டது. தொடர்ந்து 1923 திருவாங்கூர் திவான் பகதூர் சர் PC ராமசாமியிடம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட விவசாயிகள் கேட்டுக்கொண்டதின் பேரில் அவர் மைசூர் சமஸ்தானத்தை அணுகிய போதும் ஒப்புதல் கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட 123 ஆண்டு கால முயற்சி தோல்வியடைந்ததால் விவசாயிகள் கொதித்து போயினர். அதிரடி முடிவெடுத்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட விவசாயிகள் ஒன்று சேர்ந்து புயல் மற்றும் வெள்ள சேதத்தினால் ஏற்படும் இழப்புகளுக்கு மைசூர் சமஸ்தானம் ஆண்டுதோறும் 30 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று தஞ்சை மாவட்ட கலெக்டர் மூலம் நோட்டீஸ் அனுப்பினர். அதன் பிறகே மேட்டூரில் அணை கட்டுவதற்கு ஒப்புதல் அளித்து கையொப்பம் இட்டார் மைசூர் சமஸ்தானத்தின் விஸ்வேஸ்வரையா. பல முயற்சிகளுக்கு பிறகு 1924 ஆரம்பிக்கப்பட்ட மேட்டூர் அணையின் கட்டுமான பணி 9 ஆண்டுகளுக்கு பிறகு 1934 கட்டி முடிக்கப்பட்டது. இந்த அளவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்டு இதுவரை 40 முறை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. மேட்டூர் அணை நிரம்பினால்தான் சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகை மற்றும் கடலூர் மாவட்ட விவசாயிகள் முப்போக சாகுபடியை மேற்கொள்ள முடியும். வீராணம் ஏரியிலிருந்து கொண்டு வரப்படும் நீரால் சென்னை மக்களின் குடிநீர் தாகத்தையும் தீர்க்க முடியும். உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு இரத்தத்தை செலுத்தும் இதயத்தை போன்று காவிரியிலிருந்து வரும் தண்ணீரை தேக்கி வைத்து தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கும் சென்னை மக்களின் குடிநீருக்கும் அனுப்பி வைக்கும் இதயமாக செயல்படுகிறது மேட்டூர் அணை. அதன் பணி தொடர வாழ்த்துவோம், வரவேற்போம்.